பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த பாடலை எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை வரவேற்று நம்ம இந்த நாளில் அவர் ஆராதித்து அவர் மகிமைப்படுத்தி பாடலாம். எல்லாம் கரங்களை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. என் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவரிலும் ஆவியை ஊற்றுவேனே, மாம்சமான யாவரிலும் ஆவியை ஊற்றுவேனே. முப்பர்வாளிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, முப்பர்வாளிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ நம்ம சமூகத்துல வந்திருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு நேராக போவதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, இதோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே புடமிடட்டும் சுவாமி. நீர் பேசுகிற வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரிய செய்யட்டும். எல்லாரும் தாழ்த்தி அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. பேசுகிறது, இதோ பேசுகிறது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, கேட்கிறது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தமாயிருக்கும்படியாய், தேவன் உங்கள் இருதயத்தில் ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாய் எல்லாரும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாக கிரிய செய்யட்டும்.
வேண்டும். ஒவ்வொருக்குள்ளாக நீங்க இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க போதித்து நடத்துங்கப்பா. மறைத்து கர்த்தர் வல்லமே வெளிப்படுவீராக. சகல துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மளோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 18:25. Acts chapter 18 verses 25. பாருங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஆவியில் அனல் உள்ளவனாய், ஆவியில அனல் உள்ளவர்களாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம எல்லாரும், நிறைய பேர் நம்ம என்னதான் வெளியில வேக வேகமாய் ஐயோ நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும், அப்படியே அனல் பறக்கிறது போல வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல நிறைய பேர் உற்சாகமாய் வேலை குடும்பத்துக்காக செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்காக செய்யணும்னா நீங்க ஆவியில அனல் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தெரிந்து கொண்டார், கர்த்தருடைய சமூகத்துக்கு இப்ப வந்துட்டாங்க. ஆனா கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆவியில அனல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இங்க பார்த்தீங்கன்னா, யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து, யோவான் கற்பித்த எல்லா காரியத்தையும் மாத்திரம் அறிந்தவனாயிருந்து அவர் என்ன பண்ணாரா? ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இங்க இவரு திட்டமாய், பவுல் திட்டமும் தெளிவுமாய் போதகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எப்ப நமக்கு அந்த மாதிரி தைரியமாய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு நாட்களிலே ஒப்பு கொடுப்பாங்க. நான் இப்படி இருக்கப்போ, நான் இப்படி ஆண்டவருக்காக செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும், அதை செய்யணும், கர்த்தருக்காக அவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரே அனல் பறக்கிறதை போல ஆண்டவருக்காக நிற்பார்கள். ஆனால் நாட்கள் கடந்து போக கடந்து போக ஆவிலே ஒரு பலன் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆவிலே அனல் இல்லாம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் குறைந்த உடனே, அந்த வல்லமை குறைந்த உடனே நமக்குள்ளாக ஒரு ஏமாற்றம், எப்போதாவது ஏதாவது சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து நம்மளுடைய விசுவாசம் குறைந்து போகும்போது நம்ம அனல் இல்லாம போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் அனல் இல்லாம, யாருடைய வாழ்க்கையில இன்னும் துளிர் விட்டு எழும்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு அவிசுவாசத்தோட இன்றைக்கு காணப்படுகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உன் ஆவிலே ஒரு அனலை ஊற்ற வந்திருக்கிறேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இழந்த ஆவியின் வாழ்க்கையின் வரத்தை இன்றைக்கு தேவன் அனல் மூட்டி கர்த்தர் வல்லமையாக உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் இதுக்கு மேல எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது, நான் என் ஊழியத்துல எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஆதியில வைத்த அன்பை திரும்பவும் கொண்டு வந்து இப்போது அந்த அன்பை நீ ஆண்டோட சமூகத்துல செலுத்துவேன்னு சொன்னா, ஆண்டவர் பவுல் வெறுமையா ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்புக்குள்ள வந்து அப்படி மாத்திரம் இல்லாம அவர் ஆவியில அனலாய் இருந்து திட்டமும் தெளிவுமாய் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொன்னார். ஹல்லேலூயா. பவுல் அவ்வளவு வைராக்கியம் கொண்டவராய் மாறினாரு. சும்மா வைராக்கியம் வந்துடல, அவர் ஆவியில அனலாய் இருந்தபடினால அந்த வைராக்கியம் வந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வைராக்கியம் வேணும் என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அனல் மூட்டி எரிகிற அக்கினியின் அபிஷேகம் எப்போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில அனல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு ரொம்ப அவசியம் ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல செலவிடுகிற அந்த நேரங்களை வீணாக செலவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு நிறைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, நீண்ட மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் ரொம்ப நேரம் ஆவியில அந்நிய பாஷையை பேசி ஆவிய பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை இன்னும் டைம் அவரு கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு எத்தனை பேர் இன்றைக்கு நினைச்சு
நினைத்திருக்கிறீங்க? நிறைய பேர் அதுல கம்மியா தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். நம்மளுடைய துக்கத்தையும் நம்மளுடைய அவிவிசுவாசத்தையும் இருக்கும் போதுதான், வேதனைப்படும் போதுதான் அவருடைய சமூகத்துல அவர் நம்மளை ஊற்றி ஆண்டோட சமூகத்துல அழுது செபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு எதனா கஷ்டம் வரும்போது ரொம்ப நேரம் உட்கார்ந்து செபிப்போம். அப்போ நமக்கு அந்த சமயத்துல ஆவியில அனல் இல்லாதவர்களாய் தான் இருப்போம். ஆமென். நமக்கு ஒரு கஷ்டம் வேதனை வரும்போது இருதயம் பலவீனப்பட்டு போய்விடுகிறது. அப்ப நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்தது போல இருக்கும், அழுது ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா நம்மளுடைய சுயநலமாய் மாத்திரம்தான் அந்த நேரத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஜெபித்திருப்போமே தவிர நம்ம ஆவியின் வாழ்க்கையில அனல் மூட்டி எழுப்புவதை மறந்து விடுகிறோம். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஜெபிக்கிற வேளையில உன் கஷ்டத்தை எல்லாம் ஏதோ உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார்ல. அப்ப நம்ம பாரத்தை அவர் மேல வைத்து விட்டு அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவரை மகிமைப்படுத்தி போற்றி அவரை உயர்த்தும் போதே, அவருடைய நாமத்தை பாடி அவரை உயர்த்தும் போதே ஒரு அக்கினியின் அபிஷேகம் நம்மளை நிரப்பும். அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைய செய்யும், ஆவியில அனலாயிருக்க உதவி செய்யும். இதோ விசுவாசமுள்ள வார்த்தைகள் நம்மளை அனல் மூட்டி நம்மளை எழுப்ப செய்யும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் கூட இடைப்படும் போதுதான் அந்த ஆவியில ஒரு அனலும் பலனும் நமக்கு கிடைக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 13ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு? 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடுக்கும் எல்லா பொல்லாங்குக்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ அவன் பிசாசின் மகன் என்று சொல்லி அவருக்கு எப்படி தெரிகிறது? அதுதான் முன்னாடியே என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. ஹல்லேலூயா. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததுனாலதான் இவன் ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசும் போதே அவன் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. அப்ப நம்மளுடைய வெறுமையாய் நம்மளுடைய அவுட்டர் லுக்ல மாத்திரம் இவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம நினைத்து கொள்ளவே முடியாது. நம்மளுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறானோ, எப்படி நீங்க பலமாய் நீங்க வல்லமையாய் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த உள்ளான மனிதனை எப்போதும் அனல் மூட்டி வல்லமையின் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் இவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்ததுனாலதான் அவனுக்குள்ளாக என்ன ஆவி இருந்தது என்று பவுலால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பவுல் அழகா சொல்லிட்டாரு, பார்த்து உனக்கு கபடும் உனக்கு என்ன பிசாசு நிறைந்தவனாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் இப்படியா சொல்லுகிறாரு. இதே அப்போஸ்தலர் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 14ல 8ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சூப்பி போனவனா சப்பானியா இருக்கிறான். சப்பானியா இருந்தவனை ஒருத்தனை பார்க்கிறாரு. அப்ப பவுல் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, இவர் என்ன பண்றாரு? பவுல் அவனை உற்று பார்க்கிறாரு. இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும் போதே நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம சும்மா சாதாரணமான லைஃப்ல இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலனாலும் ஒரு சில பேர் பார்த்த உடனே இவங்க இப்படிதான் அப்படின்னு கெஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது போல இவர் பார்த்த உடனே கெஸ் பண்ணுகிறவர் அல்ல. உற்று பார்த்து இவர் ஆவியில அனலா இருந்ததுனாலதான் உற்று பார்த்தாரு. அவனுக்குள்ளான காரியத்தை நோக்கி பார்த்தாரு. அவனுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது, அவனுக்குள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லி, உள்ள நீங்க நினைக்கிறது என்ன என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரால கூடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை பரிசுத்த ஆவியானவர் தாமே வெளிப்படுத்த முடியும். வேற ஒருவராலே வெளிப்படுத்த முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா
உற்று பார்த்து இவனுக்கு நிச்சயமாய் ஒரு சுகம் இவனுக்கு கிடைக்கும். ஏன்னா அவன் கிட்ட அந்த விசுவாசம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்கிறது என்று பவுல் அறிந்து கொண்டாரு. எப்படி அறிந்து கொண்டாரு? சும்மா அவர் மாத்திரம் ஆண்டவரை நேசிக்கிறதுனால அறிந்து கொள்ளல. பரிசுத்த ஆவியானவர் ஆவிலே அனலா இருந்ததுனாலதான் அவனுக்கு இந்த ரட்சிப்பு தேவையா என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. பவுலுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஆவில அனலா இருக்கிறதுனால ரெண்டு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்து நான் கொடுத்த வேதத்துல ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால், அந்த அனல் மூட்டி தினமும் நம்ம அனலா இருப்போம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலா இருப்போம் என்று சொன்னால், இதோ பவுல் இது எப்படிப்பட்டது என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குதா, இல்ல அவனுக்கு பிறவிலிருந்தே இவனுக்கு இப்படிதான் இருக்குது, இவனால மாற முடியும் என்று சொல்லி இவர் ரெண்டு காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்த. நம்ம கூட இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம இப்படிதான் இருக்கிறோம். நம்ம நிறைய பேர்கிட்ட பழகி பேசுகிறோம். ஆண்டவரே, இவங்க கிட்ட பேசினா நமக்கு இந்த நன்மை கிடைக்கும், இப்படி பேசினா நம்மளுக்கு இந்த நன்மை வரும் என்று சொல்லி நம்ம நினைத்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப லகுவாய் பழகிடுறோம். எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாய் நெருங்கி பழகுறோம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் அன்பா இருக்க சொன்னாரே, நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்லி இப்படி லகுவாய் ரொம்ப சீக்கிரமாய் நம்ம பழகிடுறோம். ஆனா நீங்க ஆவில அனல் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அது எப்படிப்பட்ட கிரியையாய் உங்ககிட்ட நிற்கிறது, யார் அதுக்கு பின்னிட்டு கிரியை செய்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அனலாய் நீங்கள் எப்போதும் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அனல் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பவுலை போல உங்கள்கிட்ட யார் வந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட நோக்கத்துல உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, கர்த்தர் வல்லமையுள்ளவர், உனக்கு எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பாரு. அவங்க எந்த ஆவில உனக்குள்ளாக நின்று உங்ககிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரு. அப்ப நம்ம ஆவில அனலா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களில நம்ம ரொம்ப அநேகரை நம்ம சந்திக்கக்கூடிய நாட்களா இருக்கிறது. எல்லாருக்கிட்டையும் பழகுறோம், பேசுறோம். ஆனாலும் நீங்க ஆவில அனல் உள்ள பிள்ளைகளா இருப்பீர்கள் சொன்னா நீங்க பேசும்போதே ஒரு வல்லமை புறப்படும். இதை உற்று பார்த்து பவுல் அந்த சப்பானியை பார்த்து நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் காலூன்றி எழுந்து நின்றான். ஹல்லேலூயா. அவன் எழுந்து நடந்தான். அவன் காலுக்கு எல்லாம் சப்பானியா இருந்தவன் எல்லாம் சரியாயிடுச்சு. ஏன்னு சொன்னா பவுல் ஆவியில அனல் உள்ளவளா இருந்ததுனாலதான் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அக்கினி மயமாய் அவனை தொட்டது. அவன் பிறவிலே சப்பானியா இருந்தாலோ, அவனுக்கு இருக்கிற பலவீனம் பிறவிலே இருந்தாலோ, இன்றைக்கு உங்களுக்கு கூட பிறவிலே இந்த வியாதி உங்களோடு கூட இத்தனை வருடமும் உங்களை வேதனைப்பட இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு ஆவியில அனல் மூட்டி உனக்கு எந்த வியாதி இந்த நாட்கள் வரைக்கும் பலவீனப்படுத்துதோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுவாரு. எல்லாவற்றையும் நீக்கி போடுவாரு. உன் சாப கட்டை இன்றைக்கு உடைத்து எறிவாரு. நிறைய பேர் பிறவியிலிருந்து குடும்பத்திலிருந்தே நமக்கு அந்த சாபம் பின்தொடர்ந்து வருகிறதா? இன்றைக்கு இந்த ஆவியில அனல் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார், அந்த பலன் வேணும்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும்னு சொன்னா, இன்றைக்கு அந்த அக்கினியின் கரம் உன்னை தொட்டு உன் கட்டுகளை எல்லாம் அறுத்து விடும். ஹல்லேலூயா. தேவன் உன் கட்டுகளை அறுத்து போட போகிறாரு. எல்லாரும் கண்களை மூடி, இதோ பவுல் எப்படி ஆவியில அனல் உள்ளவராய் இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாரு. அவர் சும்மா எல்லாருக்கிட்டையும் பேசுற, நீங்க கூட ஆவியில அனலா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க என்ன நோக்கத்தோடு உங்ககிட்ட வந்திருக்கிறாங்கன்றத கூட கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் அக்கினிமயமான தேவன். அவர் உன்னோடு கூட எப்பொழுதும் நீ நேசிக்கிறது போல அல்ல, உன்னை காட்டிலும் நீ எப்படி நேசிக்கிறாயோ அதை விட பல மடங்கு அதிகமாய் நம்மளை நேசிக்கிற ஒருவர் உண்டு. அது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ அனுதினமும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் உன் ஆவியின் வாழ்க்கையை தட்டி அனலாய மாற்றும் போது அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். அந்த அபிஷேகம் உன் கட்டுகளை உடைக்கும். அந்த அபிஷேகம் நீ யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலும் சரி, இதோ திட்டமும் தெளிவுமாய் பவுல் போதிக்க ஆரம்பிச்சாராம். நீங்களும் இன்றைக்கு அந்த ஆவியில அனல் அடைவீர்கள் சொன்னார், திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ஒருத்தருக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்
சொல்லுறதுக்கு முன்பதாகவே திட்டமும் தெளிவுமாய் அவரை பத்தி உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாரு. இன்னைக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, இதோ ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாவிக்குரிய வாழ்க்கை இதுவரைக்கும் மங்கிதான் இருந்துச்சு, ஆனா இன்றைக்கு அது அனல் மூட்டி கத்த எழுப்புவீர் என்று சொன்னால் நான் உமக்காய் நிற்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு அந்த அனல் மூட்டி எழுப்புகிற வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உன் சரீரத்துல ஒரு வல்லமை கடந்து வர போகிறது. ஒரு அக்கினியின் கரம் உன்னை வந்து தொட போகிறது. யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப செபிக்கிற வேளையில அனலாய் நீங்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அக்கினியின் கரம் உங்களை வந்து தொட போகிறது. அந்த அனல் உன்னை அனுதினமும் நடத்தும். ஆவிலே உன் அனல் உள்ள பிள்ளையாய் மாற்றும். இதோ கண்களை மூடி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நன்றியோடு குடும்பம் ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. உங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறுவோர், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறுவோர். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறுவோர், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறுவோர். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த வேளையில நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவியிலே அனலுள்ள பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுது உங்களுடைய அக்கினியின் கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இப்பொழுது அந்த சர்வ வல்லமையுள்ளவருடைய கரம், அக்கினி மயமான கரம், எங்கெல்லாம் வியாதியா இருக்கிறார்களோ, ஆண்டவரே, எங்க பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கத்த தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா சத்துருவின் கிரியைகளை அக்கினியினாலே சுட்டெழுப்பீராக.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல விசுவாசமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு எப்பொழுது விடுவிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு தொடுதல் உண்டாகட்டும். ஆவில அனலுள்ள பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. ஆவில ஒரு பலனை உண்டாக்குகிறதற்காக இப்பொழுது அனலுள்ள பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. கரம் தொடர்ந்தும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடட்டும். இதோ எத்தனை வருடமாய் அவர்களை பலவீனப்படுத்தி இருந்தாலும் அந்த கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து போகட்டும். எல்லா பலவீனங்களும் மறையட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் கேன்சர்னால வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அந்த கேன்சர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே அந்த கேன்சர் கட்டி இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே தொடுவீராக. இப்போது அது விலகி போகட்டும். யாக்கினால் அந்த கட்டிகளை சுட்டெரிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபல ஷதரலர ரிமானரதரி கபரதரபரபர உரிபலர துரலரதரப. ஆவில அனல் இல்லாமல் போய்விட்டேன், ஆண்டவரை தேடாமல் மறந்து போய்விட்டேன் என்று சொல்லி கதறி அழுகிற ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆனலுள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்க. ஒரு புதிய அபிஷேகம் உங்க வாழ்க்கைக்குள்ளாக இறங்கட்டும். இப்போது உங்களுடைய சரீரத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் சுகத்தை கட்டளிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இதோ கடன் பிரச்சனையினால வாதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தொட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அந்த கடன் என்ற கட்டை அவிழ்ப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியுள்ள பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. நீங்க சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். அனல் மூட்டி தட்டி எழுப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்காய் நிற்கிற பிள்ளைகளை இன்னும் வல்லமை எடுத்து நீங்க பயன்படுத்தும் போதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.